ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. பார்க்க போகிறோம் விடுதலை 2 ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா நேற்று என்னால் பண்ண முடியல, லேட் ஆகிடுச்சு. என்னது லேட் ஆச்சுன்னா எனக்கு வேலையாயிடுச்சு, அதனால் என்னால் பண்ண முடியல, டைம் பண்ண முடியல. பண்ணலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், லேப்டாப் சார்ஜ் இல்லை, எல்லாம் கொஞ்சம் சேட்டப் பண்ணிச்சு நேற்று. ஸோ நேற்று நேரம் சரியில்லை, விடுதலை 2 டைம் பார்க்க முடியல. அண்ட் ஓகே அதான், ஸோ அதனால் கொஞ்சம் டிலே. நான் நேற்று ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டேன். ஸோ அதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொன்று நான் சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் வெற்றிமாறன் பற்றி. என்னென்னா வெற்றிமாறன் வந்து இத்தனை நாளாக ஷூட் பண்ணணும்னு நினச்சாரு, பட் இத்தனை நாள் ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இழுத்திட்டே போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து ட்விட்டரில் நான் நேற்று கூட பார்த்தேன். லைக் வந்து இந்த படம் மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும், அப்போ பொழப்போம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்கப்பா அடிக்கிறதுக்கு. யார்ரா நீங்களா, ஏன்டா இவ்வளோ வன்மத்தோடு இருக்கீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு வேலையே இல்லையா? ஏன்னா பாருங்கள், வெற்றிமாறன் படம் எடுத்தார், ப்ரொடியூசர் காசு போட்டார், சரியா? அந்த ப்ரொடியூசர் ஒரு நாள் இல்லைப்பா நீ ரொம்ப இழுத்தடிக்கிற, காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த படம் அங்கேயே ட்ராப்பு, சரியா? பிஸ்னஸ் அவங்களுக்கு தெரியும், சரியா? அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க, படம் எடுக்கிறது தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ஏதோ ப்ரொடியூசர் நீ காசு கொடுத்தா ஆகணும், நான் படம் எடுத்துகிட்டு தான் இருப்பேன். யாருக்கும் அவ்வளோ இங்கே பவர்லாம் கிடையாது. தே நோ த பிஸ்னஸ், தேல் டூ த பிஸ்னஸ், லெட் தெம் டூ த ஜாப், யூ டூ யோர் ஜாப்ல. அவ்வளோதான்ல, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன் பீப்புள் வந்து ஏன் முக்கியமாக குறிப்பிட்ட சில பேர் வந்து ஏன் மற்றவங்க பிரச்சனையோட அவ்வளோ அப்சஸ்டாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நயன்தாரா தனுஷ் இஷ்யூ கூட அதுதான். அது இட்ஸ் நத்திங் பர்சனல்டா, இட்ஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ். அது நயன்தாரா வந்து என்ஓசி கேட்டதும் தப்பு இல்லை, தனுஷ் அது என்ஓசி காசு கேட்டதும் தப்பு இல்லை, இது எதுவுமே தப்பு இல்லைடா. வேலையை பாருங்கள், அவங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. படம் பார்க்குறோமா, கமெண்ட்ஸ் சொல்கிறோமா, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறோமா, ஓகே. அது என்னடா படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே டார்கெட் பண்ணி நான் இவனை தான் அடிப்பேன், படம் மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும், இருடா உனக்கு போய் வேலையை பாருங்கப்பா. ஓகே, ஸோ அதுதான் சொல்லணும் தோணுச்சு எனக்கு. ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, அது வீடியோ சொல்லிடணும் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ வாங்க ட்ரெய்லர் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ 3, 2, 1 கோ. நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போ நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி, மதம், பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தினமும் நினப்பு வளர்க்கிறதே என்ன துளைக்கிறதே. இப்போ இவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்கே பிறந்தான், என்ன படித்தான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறான்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிற்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். பார், என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. யார் பிடிச்சது? பெருமாள் தோழரை பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வரும். சுனில், பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. முரேசன், மறுபடியும் நீங்கள் தானா? ராகவேந்தர், பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. கேர்ஃபுல். இது என்ன விடுதலை 2 கிளைமேக்ஸ் 1 விட பயங்கரமாக இருக்கும் போலயே. பாலா, யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்கய்யா.
தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. கரெக்டாக தான் சொன்னார். தத்துவம் இல்லாத தலைவர் ரசிகர்கள் மட்டும் தான் உருவாக்குவார். கரெக்டு. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. ஓகே ஓகே இன்னொன்று அந்த ஓகே இங்கேயும் வந்து நான் கவனித்தேன் டயலாக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ். ஓகேவா, டயலாக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கத்துற சவுண்ட்லாம் அவங்க வைக்கல. அது டெலிபரேட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், அது இப்போ ஒரு சாய்ஸ் ஆஃப் எடிட்டிங்காக போயிட்டுருக்கு ட்ரெய்லரில் வந்து. அது எனக்கு புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிஷன் இம்பாசிபிள் ஆரம்பிச்சிச்சு, இங்கேயும் வந்து அதை யூஸ் பண்ணி சில இடத்துல வந்து அங்கே அந்த டைலாக்லாம் இருந்தால் அந்த இன்டென்சிட்டி இன்னும் கரெக்டாக இன்னும் அந்த கத்துறதுலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் பின்னாடி ஒரு டைலாக் போகிறதுனால அந்த சவுண்ட்லாம் மீட் பண்ணி டைலாகை மட்டும் வச்சுட்டாங்க. அண்ட் இன்னொன்று வந்து 2 minutes 39 seconds ட்ரெய்லர். லிட்ரலி தேவ் ஷோன் இதுதான் கதை, ஃப்ளோ ஆஃப் த கதை இதுதான். கதை வந்து விசாரணையில் ஆரம்பித்து ஃப்ளாஷ்பேக் போய் ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக முடிஞ்சு தென் we are going for a climax. இவ்வளோதான், இதுதான் இந்த ஃப்ளோ ஆஃப் த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி பக்காவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கதையில் எவ்வளோக்கு எவ்வளோ ஐடியாலஜிஸ் அண்ட் அரசியல் என்ன பேச போகிறாங்க, வாத்தியார் அப்படின்ற அந்த பெருமாள் கேரக்டர் வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இந்த வாத்தியாராக அவர் வந்திருக்காரு. ஸோ மஞ்சு வாரியருக்கு என்ன ஆச்சு, ஸோ எனக்கு ஏதோ மஞ்சு வாரியர் செத்துருவாங்க கன்ஃபார்மாக தெரியுதுன்ற மாதிரி இருக்குது. பட் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே வெற்றிமாறன் எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றது தான். ஸோ ஆப்வியஸ்லி விடுதலை 1 பார்த்து எனக்கு வந்து விடுதலை 1 வந்து செம்ம படம் அந்த மாதிரி ஒரு சோனிக்கு என்னால் போக முடியல. ஐ வாஸ் டிஸ்டர்ப்ட். கொஞ்ச நேரத்துக்கு ஐ வாஸ் லைக் அப்படின்ற ஒரு சோனில் இருந்தேன். நல்ல படம் பார்ட் 2 வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சோனில் தான் இருந்தேன் நான். ஸோ என்னால் வந்து ஏன் அது என்னால் லவ் பண்ண முடியலன்னா அவங்க எடுத்த கான்செப்ட் எப்படி, இட் வாஸ் லைக் ஸோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த குமரேசனோட கில்ட்டு அது எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. அந்த குமரேசன் வந்து எது சரி எது தப்பு அவனோட டைலமா அப்படியே நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்படியே அது கொடுத்ததுனால என்ன நம்மளுக்கே அந்த டைலமா இப்போ எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு தெரில, சரி பார்ட் 2 வரட்டும் அப்படின்ற ஒரு சோன் தான். புரியுதா? அது வந்து வெற்றிமாறன் தான் கொடுத்தாரு அந்த இதை வந்து. ஸோ இதில் என்ன மாதிரி ஒரு விளக்கம், அந்த டைலமாக்கு ஒரு பதில் இதில் கிடைக்குமா அப்படின்றது தான் எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. முக்கியமாக அந்த லாஸ்ட் ஷாட்லாம் செம்ம டார்க்காக இருந்துச்சு. டைலாக்ஸ் செம்மையாக இருக்குது. சூப்பர், செம வெயிட்டிங், ரியலி வெயிட்டிங். ஏன்னா நேற்று கூட ஸ்பீச்சில் எனக்கு என்னென்னா அதை வெற்றிமாறன் இவங்க ஓகே இப்போ வந்து ஒரு டேரக்டர் வந்து இத்தனை நாளாக ஷூட்டிங் போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இத்தனை நாள் ஷூட்டிங் போகிறாருன்னா நீங்கள் தப்பு சொல்லலாம். அது வந்து தப்பு தான். ஒரு கமிட்மெண்ட்டை தாண்டி நம்ம வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீ இஸ் அக்னாலஜிங் தட் இன் எவ்ரி சிங்கிள் ஸ்டேஜ், எவ்ரி சிங்கிள் இன்டர்வியூ வீடியோ ஹீ கெட்ஸ். ஸோ இது வந்து இது நாட் த கன்வென்ஷனல் வே. இது வந்து ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, பட் நடந்துருச்சு. புரியுதா? அது ஒரு ப்ராசஸ். இட்ஸ் அ ப்ராசஸ். இஃப் ஹி டசன்ட் அக்னாலேஜ் தட் நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து விஜய் சேதுபதி அவரே சொன்னார் 8 நாளுக்கு தான் ஷூட்டிங் கூப்பிட்டேன், ஆனால் 100 நாளுக்கு மேலே ஷூட் பண்ணிட்டார் அவர் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த வே இஸ் அக்னாலஜிங் எவ்ரி திங் அண்ட் தேங்கிங் எவ்ரி ஒன் ஃபார் தட். ஏன்னா நினச்சிருந்தா என்ன பண்ணி 8 நாள் கூப்பிட்டு 100 நாள் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சொல்கிறேன்னா அங்கே அது எதுவுமே நடக்கலை. ஸோ ஹவு கன்வின்சிங் வாஸ் வெற்றிமாறன் வித் தட் அண்ட் everyone understood that okay this needs time, if this needs to be done in a very great way it needs time அப்படி சொல்லி எல்லாமே புரிஞ்சதுனால தான் ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லாருமே வந்து அதை இழுத்தடிச்சு இன்றைக்கி ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இதில் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ வெற்றிமாறன் வந்து வெற்றிமாறனை இது பண்ணுறதுக்கோ நான் பெரிய வெற்றிமாறன் கண்ணிலாம் இல்லை. வெற்றிமாறன் பிடிக்கும், அவ்வளோதான். நான் சொல்கிறது இது ஒரு தேவையில்லாத ஹேட்ரேட்டு. இப்போயே நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா நாளைக்கு படம் இதுதான் இப்போ பயமாக இருக்குது. கங்குவாவுக்கு அப்புறம் ஆக்சுவலாக வந்து கங்குவா கூட ஐ வாஸ் லைக், ஏன்னா கங்குவா வந்து எனக்கு ஓகே ஆவரேஜ், எனக்கு ஒர்க் அவுட் ஓகே ஆனிச்சு. பட் இவங்க அடித்த விதம் மரணட்டி அடித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சு. ஏன்னா ஹார்ஷாக இருந்ததை தாண்டி இப்போ ஒரு தேட்டர் இருக்குது, காசி தேட்டர் வச்சுங்க. காசி தேட்டர் உள்ளே நீ பப்ளிக் ரிவ்யூஸ் விடலைன்னா வெளியே மைக்கு பிடிச்சி நிற்பான், வெளியே வந்ததுக்கப்புறம் கேட்பான், அவ்வளோதானே. பெருசாக இந்த டிஃப்ரென்ஸாக நடக்க போகிறது இல்லையா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டார்கெட்டட் வன்மோ சூர்யா மேலே இருந்துச்சு கங்குவாக்காக, அது ஒன்று. இன்னொன்று வெற்றிமாறன் மேலே எவ்வளோ வன்மமாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு நேற்றுலாம் பார்த்து என்னடா ஏன்டா வெற்றிமாறன் மேலே அந்த என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சீரியஸாங்க அது செம்ம டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஏன்னா விடுதலை மாதிரி ஒரு படம்
ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்ல வர்ற வெற்றிமாறன் அது எதிர்ப்பு பயங்கரமாக தான் இருக்கும். அரசியலாகவும் சரி, ஐடியாலஜிக்கலாகவும் சரி. இதை வந்து இதில் தெரிஞ்சிருண்டா நீங்கள்லாம் யார், இந்த வன்மக்காரன் தான் எவன், நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ எச்சத்தனமாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, இந்த யாரெல்லாம் எங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, எது வந்து இன்டென்ஷனலாக வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் இந்த படத்தில் வெளியே வந்துடுவீங்கடா. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் வந்து கங்குவா மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வெற்றிமாறன் படத்தை தமிழ்நாடே நம்பி போய் பார்க்கும், புரியுதா? ஸோ தமிழ்நாடே நம்பி நீ நல்லா இல்லைன்னு சொல்லாட்டி பரவாயில்ல நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் போவாங்க, சரியா? நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வந்துட்டு என்னத்தை இதே 200 நாள் ஷூட் பண்ணார் அப்படின்னா கூட போய் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது. அப்போ மாட்டுவீங்க நீங்களாம். ஓகே சரி பாப்பா, நான் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக வரேன்னு தெரில. பட் சத்தியமாக அது கொஞ்சம் வெறியா இருந்துச்சு. வெற்றிமாறன் மேலே ஏன்டா மனமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். புரியல எனக்கு சத்தியமாக. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள அவங்க நல்லா தான் இருக்கீங்க. இது ப்ரொடியூசரோ உட்காந்துருக்காரு, இளையராஜா உட்காந்துருக்காரு, விஜய் சேதுபதி உட்காந்து, சூரிய உட்காந்து, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? சரி ஓகே வேணாம். ஓகே ஸோ இந்த வீடியோ அதில் பிடிச்சிருந்தா ஸோ இந்த வீடியோ அதில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுவோம். அதில் வைப்போம். நன்றி.